ஹலோ மை ஃப்ரெண்ட், முன்கூட்டியே என்னுடைய இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். என் மேலே போட்டுட்ருக்கு இந்த புடவையை பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீ தான். இது வாங்கி 1 இயர் ஆச்சு, எடுத்து தைக்க முடியல, அப்படியே வச்சுருந்தேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 240 ரூபா. நம்ம மாம்பழம் ஜெயச்சந்திரன் இது வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்பயும் போல் நங்கநல்லூர் சின்ன சின்ன விஷயமா போயிட்டு வந்தோம். அப்புறம் எனக்கு பிடிச்சமான புக் எக்ஸிபிஷன் நந்தனம் போட்டிருக்காங்க. யாருக்காவது புக் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நந்தனம் புக் எக்ஸிபிஷன் கண்டிப்பாக போகணும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 10 ரூபா தான். நடக்கிற டேட் ஒரு 12 நாள் 13 நாளாங்கிறது தெரியல. போய் ஏன்னா நம்மளுக்கு டைம் பத்தாது, அவ்வளோ புக்ஸ் கலெக்ஷன் இருக்குங்க. பழைய காலத்து புக்ஸ்லேருந்து இந்த காலத்து இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் போனால் அந்த ஜென்ரல் நாலேஜ் வளர்க்குறாப்புல புக்ஸ் இது மாதிரி சாட்டர்டே சண்டேயில் போகணும். குழந்தைங்க கூட்டமாக தான் இருப்பாங்க. நான் பல வருஷமாக போயிட்டுருக்கேன். இந்த வருஷம் வந்து என்னோடய ஹெல்த்து ப்ராப்ளத்தினால போக முடியல. பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டால் பக்கம் போடுறாங்களாட்டுக்கு. போன வருஷம் 860 ஸ்டால் போட்டிருந்தாங்க. 860. இந்த வருஷம் 1000 புக் ஸ்டால் வருதுங்களாமா. நிச்சயம் நல்லா பணம் வந்து அதிகம் தேவைப்படலாம் இல்லை, நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்றப்பல 2 கிஃப்டாக அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான் இது. பெண்களுக்கு ஏற்ற சமையல் கலை புக்கு ஒரு 10 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும். விதவிதமான சமையல் குறிப்புகள் இது மாதிரி அழகு கடை புக்ஸ் வாங்கலாம். இப்படி ஒரு அந்த புக் எக்ஸிபிஷன் தான் 10 ரூபா. அது மாதிரி ஒரு 50 ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அது ஒரு 10 ரூபாய் டிஸ்கவுண்ட் உண்டு. இது மாதிரிலாம் நீங்கள் பார்த்து கலெக்ஷன் பண்ண மாதிரி. அப்புறம் என்ன சொல்ல போனால் சரி, ஹரணிக்கு உடம்பு சரியில்லை, சளி காய்ச்சல் அப்படின்னு அவங்க வந்தாங்க. சுகர் லோ ஆகிட்டு எடுக்க ரொம்ப தடுமாறிட்டான். அப்புறம் எப்பயும் போல் இதை சமைச்சிருக்கேன். தக்காளி வெங்காய பஜ்ஜி சமைச்சிட்டேன். சாதம் வச்சுருக்கோம், சூடாக சாப்பிட்ணும். வாங்க எல்லோரும் எங்கள் வீடு சாப்பிட வரலாம். வடகம் பொரிச்சிருக்கோம். அப்புறம் சீனி வத்தல், கொத்தவரங்காய் வத்தல் அது கொஞ்சம் வாங்கினோம், அது கொஞ்சம் பொரிச்சிருக்கோம். இன்றைய நாள் சுபம். அதோட இன்னும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வெத்தலை தூள் போட்டுட்ருக்கோம். ஹரணி 6 வெத்தலையில் ஒரு தட்டில் பித்தளை தட்டில் வச்சிடணும். எங்கள் வீட்டில் இன்னும் வெத்தலை தட்டு வாங்கலை, நான் படி சொல்லக்கூடாது, உண்மையை தான் சொல்லணும். அதில் வச்சு அவளுக்கு தெரிஞ்சாப்புல தீபம் போட்டுட்ருக்கா. பார்த்துட்டு இருக்கோம். எம்டிஎஸில் ஓம்னு போட்டு விளக்கு இருக்குங்க. அதில் விளக்கு அகல் விளக்கு, அவங்களே அகல் விளக்கு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. 900 ரூபா போல் இருக்குது. ஹரணி பார்த்துருக்கா. அமேசான்லேயே அந்த விளக்கு கிடைக்கிதுங்க. வெத்தலை தீபம் போடுறதுன்னா அந்த விளக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக வெத்தலை தீபம் போட்டுட்ருக்கா. எனக்கு ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன் நான் ஃபீல் பண்ணுறேன். இதுதான் நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க யூடியூப்பில் பாருங்கள், இல்லை வீட்டில் பெரியவங்கள்லாம் கேட்டு நிச்சயம் வெத்தலை தீபம் போட்டு பாருங்கள். அதோட விஷயங்கள் உங்களால் உணர முடியும். வாழ்க வளமுடன் மை ஃப்ரெண்ட்ஸ்.